Now you are watching New Eden Revival Online Church. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் கூட்டத்தை அல்ல கர்த்தரை பின்பற்றுவோம் என்று சொல்கிறார். அவரை நாம் பின்பற்றி வர வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். ஆனால் இன்றைக்கு திரளான மக்கள் என்ன செய்கிறார்களோ அதையே நாம் செய்யும் பொழுது நம் ஆண்டவர் விட்டு விலகி விடுகிறோம். நாம் பாவத்திலே மூழ்கி விடுகிறோம். இதை தான் ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார். இன்று முதல் தலைப்பாக கூட்டம் செய்வதெல்லாம் சரியானதல்ல. பெரும்பான்மையினர் செய்வது தேவனுடைய சித்தமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உலகம் ஒரு வழியில் சென்றாலும் தேவனுடைய பிள்ளைகள் வேறு வழியில் தான் நடக்க வேண்டும். அதாவது ஆண்டவருடைய வழியில் நடக்க வேண்டும். இரண்டாவதாக தீமையை பின்பற்றாத துணிவு வேண்டும். இன்றைக்கு எத்தனை வாய்ப்புகள் நமக்கு வந்தாலும் அது ஆண்டவருக்கு மகிமை சேராத விதத்தில் இருந்தால் அதை விட்டு நாம் விலக நமக்கு துணிவு வேண்டும். தீமை செய்யும் நண்பர்கள், சமூக அழுத்தம், உலக ஆசைகள் நம்மளை இழுக்கலாம். ஆனால் தேவன் நீதியின் வழியிலே நிலைத்திருக்க அழைக்கிறார். தனியாக நின்றாலும் நாம் தேவனோடு நிற்க வேண்டும். அப்போதுதான் நம் வாழ்வு சிறப்பாக அமையும். மூன்றாவதாக உண்மைக்கு சாட்சி சொல்லுங்கள். இன்றைக்கு பொய் சாட்சிகள் தான் அதிகமாக காணப்படுகிறது இந்த உலகத்திலே. பொய் சொல்லி பிறருக்கு சாதகமாக நியாயத்தை மாற்றக்கூடாது. தேவன் உண்மையையும் நேர்மையும் தான் விரும்புகிறார். நாம் எப்போதும் உண்மையை மட்டுமே பேசுவதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அடுத்ததாக தேவன் நீதி உள்ளவர். நம் பரலோக தகப்பன் நீதி உள்ளவராக இருக்கும்போது நாமும் நீதியின் பக்கம்தான் இருக்க வேண்டும். தேவன் அநீதியை வெறுக்கிறார். நீதியையும் நேர்மையையும் காக்கும் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறார். மனிதர்களுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். இதுதான் ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அடுத்ததாக இயேசுவே நமக்கு முன்மாதிரி. மக்கள் எதிர்த்த போதும் இயேசு தன்னுடைய பிதாவின் சித்தத்தையே செய்தார். சிலுவை வரை உண்மையில் நிலைத்திருந்தார். இந்த உலகத்தை அல்ல கிறிஸ்துவை பின்பற்றுவதே நமக்கு உகந்த காரியமாக இருக்கிறது. சிறிய விளக்கத்தை இங்கு ஒரு கதையாக பார்ப்போம். ஒரு வகுப்பில் தேர்வின் போது அனைவரும் காப்பி அடிக்கிறார்கள். ஆனால் ஒரு மாணவன் மட்டும் தேவன் பார்க்கிறார் என்று நினைத்து அவன் அந்த தேர்விலே காப்பி அடிக்கவில்லை. அவன் குறைந்த மதிப்பெண் பெற்றாலும் தேவனோட பார்வையில் உண்மையுள்ளவனாக இருந்தான். பின்னர் அவனுடைய நேர்மைக்காக இந்த ஆசிரியர் அவனை பாராட்டினார். இதிலிருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? கூட்டத்தை பின்பற்றுவது எளிது, ஆனால் உண்மையை பின்பற்றும் போது நமக்கு அளவு கடந்த ஆசீர்வாதம் வருகிறது. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்காக நாம் உண்மையாக இருப்பது தான் நல்லது. இதுக்கு நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசரே. அப்பா, இந்த தினவசனம் மூலியமாக உம்மது நீதியின் பாதையிலே வருவதற்கு எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, தீமை செய்ய திரளான பேர்கள் இருந்தாலும் நாங்களோ உங்கள் பாதையில் வர தேவ கிருபை செய்ய மாட்டோம். எங்கள் அன்பு சகோதரருக்கு நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்கள் வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு காரியமும் உம்மை மகிமைப்படுத்துவதாக கர்த்தாவே துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you are watching New Eden Revival Online Church.